எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி இல்லையே. ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம், பணத்தினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் மன நிறைவு இல்லையே, போதும் அப்படின்ற எண்ணம் இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நம்மளோட வாழ்க்கையை வச்சுருந்தோம் அப்படின்னா அது பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு நிழல் மாதிரி, அது நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை போயிட்டே இருந்தோன்னா அது வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு எதெல்லாம் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் இல்லை ஒரு 50 பேர்கிட்ட ஒரு ஸ்டடி மாதிரி எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன வாழ்க்கையில் அடையணும்னு விரும்புகிறீங்க. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க, நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதிலெல்லாம் நான் வளர்ச்சி அடையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கணும், ஒரு ஜென்டில் பர்சனாக இருக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே சொல்கிறோம். அதில் பணத்தோடது சொல்லும் பொழுது 1% சொல்லுவோம். இப்போ 100 இதுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 10% அந்த பணத்தோடது சொல்லுவோம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 90% சொல்லுவோம். நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், அன்பு வேணும், விட்டு கொடுக்கணும், குடும்பத்தில் என்ன வேணும்னு கேட்டால் இதெல்லாம் தான் வேணும்னு சொல்லுவோம். பணம்ன்றது கண்டிப்பாக வேணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது பின்னாடி போகிறது வாழ்க்கை இல்லை. நம்ம அது பின்னாடி போகிறதா நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா நிம்மதியை இழக்க வேண்டியிருக்கு, ஆரோக்கியம் போயிடுது. ஸோ அப்போ வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அதவே நம்ம விட்டு விலகி எங்கேயோ போய்டுறோம். அப்போ சம்பாதிக்கிறதுல ஏன் நமக்கு நிறைவு ஏற்படலை அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை தொலைச்சிட்டு பணம் பின்னாடி மட்டுமே போகிறோம். 90% நமக்கு என்ன தேவை, சந்தோஷம் வேணும், நிறைவு வேணும், சக்தி வேணும், அன்பு வேணும், இதெல்லாம் வேணும். 10%. இந்த 10%க்காக 24 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனால் இந்த 90%க்காக ரொம்ப கம்மியாக உழைக்கிறோம், இல்லை டைம் கூட கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ அப்போ இந்த 90% என்ன தேவை, அதுக்கு நீங்கள் அதிக நேரம் கொடுத்து அந்த 10%க்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதுமான. பொதுவாக ஒர்க்கிங் ஹவர்ஸ்னாலே 8 hours. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பாருங்கள், சொல்கிறோம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக நடக்கணும், சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலில் தான் போகணும், இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணால் பாருங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம், இல்லை ட்ரெயின்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ். அப்புறம் இப்போல்லாம் மெயில் வாட்ஸ்அப் எவ்ரிதிங் ஃபாஸ்ட். ஃபுட்டு கூட இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஃபாஸ்ட். எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணி கடைசியில் என்ன நடக்குது, எல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்காக, சம்பாதிக்கணுன்னா கூட என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்புறம் சொல்கிறோம் நிம்மதியான வாழ்க்கை வேணும். ஸோ செய்கிறதெல்லாம் இது மாதிரி செய்துட்டு நிம்மதியை வேணால் எங்கேருந்து வாழறது. அதனால் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு வாழ்க்கையினோட லட்சியமாக வச்சுருந்தோன்னா அது மன நிறைவு தராது. மன நிறைவான வாழ்க்கையை வாழணும், அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு வைங்களேன். நிம்மதியாக இருக்கும், செய்யக்கூடிய சர்வீஸை நான் நிம்மதியாக செய்யணும், என்னோடய பணியை நான் நிம்மதியாக செய்யணும், இந்த டைம் டு இந்த டைம் நான் ஒர்க் பண்ணேன் போதும். ஸோ அந்த டைமுக்குள்ளே அது ஒர்க் பண்ணுங்கள், அது உங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்கும். கடுமையாக உழைக்கிறது தவறில்லை, அதிக நேரம் உழைக்கிறது தவறில்லை. ஆனால் எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக ஓடுறோம், அதை நாம் முழு ஈடுபாட்டோடு செய்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம செய்தோன்னா போதும், பணமும் கிடைக்கும், அதே நேரத்தில் சந்தோஷமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம். அதனால் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாமே நமக்கு தேவைப்படுது. பாருங்கள், உறவுகளுக்காக நம்ம எல்லாமே செய்கிறோம். ஒரு காரில் போகணுன்னு நினைக்கிறோம். ஸோ 1 crore கூட இன்றைக்கி கார் இருக்குது, 50 lakhsக்கு கார் இருக்குது. ஸோ 50 lakhs கார் வாங்குறது நம்ம லட்சியமாக இருக்கலாம். ஆனால் அதில் நம்ம ஒரு வாரம் பயணிக்கிறோம், 8 நாள் 10 நாள் ஆயிடுச்சு, 11வது நாள் பயணிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக பயணிக்கிறோம். ஒரு சின்ன துக்கமான செய்தி வருது, அதே கார்லாம் உட்காந்துருக்கோம், ஆனால் சந்தோஷமாக பயணிக்க முடியுமா, இல்லையே. அப்போ பணத்தினால நம்ம எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம். பொருள் இருக்குது, நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் சந்தோஷத்தையோ மனநிறைவு வாங்க முடியாது. எல்லாம் இருக்கலாம், அதே நேரத்தில் இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும். நம்ம இந்த பூமிக்கு வந்தோம், பிறந்தோம், குஷியாக தான் வந்தோம், சந்தோஷமாக தான் வந்தோம். 3 வயசு இருந்தது நமக்கு. அப்போ நமக்கு பேர் சொல்லக்கூட தெரியாது, என்ன நமக்கு சொத்து இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, என்ன படிக்க தெரியும்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் சந்தோஷமாக இருந்தோம். அப்போ வயசாக இருந்தால் தான் சந்தோஷன்றது கிடையாதே. ஆனால் இன்றைக்கி நமக்கு வயசு எத்தனை, எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ சொந்த பந்தம் இருக்குது, எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப்பு, எல்லா குரூப்பும் இருக்குது. ஆனால் என்ன யூஸ் இருக்குது, எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குது, இல்லையே.
அப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டதுனால தான் நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் இதனால் மாத்திரம் நமக்கு எல்லாம் வரப்போகிறதில்ல. எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்கிறதுனால எதுவும் வரப்போகிறதில்ல. அதனால் பணம் சம்பாதிக்கிறது மாத்திரம் நம்மளோட குறிக்கோள் நினைச்சோன்னா அது மனநிறைவை தராது. அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைங்க. அன்பு சம்பாதிப்போம், சந்தோஷத்தை சம்பாதிப்போம், மனநிறைவை சம்பாதிப்போம். இதெல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குனீங்கன்னா வாழ்க்கை எப்பொழுதுமே நிறைவானதாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். நன்றி.